Hello friends, welcome to KamalisDiary. அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல என்னன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுதுங்க. கிறிஸ்மஸ் 25 2022 செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்கால எப்படி கிறிஸ்மஸ் வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற லைட்டிங்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ரீட் குள்ள போறப்ப அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள வீடுகளை எல்லாம் எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு வீடியோவா கொடுத்திருக்கேன். கிறிஸ்மஸ்னாலே ஃபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ் தான் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து கவலைப்படாம போடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து காம்படிஷன்லாம் நடக்கும் சம் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ்ல பாத்தீங்கன்னா. ஸோ காம்படிஷன் நடத்தி எந்த வீடு வந்து அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரைஸ்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் லைட்டை வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கிற வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2001 9/11 அட்டாக் அப்புறம் கட்டப்பட்டது தான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இதில் வந்து மால் மாதிரியும் இருக்கும். இதை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நாங்கள் நியூஜெர்சியிலேருந்து நியூயார்க் வந்து வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ பிடிச்சி வரப்போ இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் தான் வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்கரேஷனை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இங்கே வந்தோம். பார்த்தீங்கன்னா ரெயின்டியர்லாம் வந்து ஓடுற மாதிரி நிறைய லைட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. பயங்கர கூட்டமாக இருந்தது. எல்லா லைட்டிங்ஸ்க்கு முன்னாடியும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டெக்கரேஷன்ஸ் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ இதை நாங்கள் வந்து பார்த்துட்டு அடுத்தது வந்து எங்கே மூவ் ஆக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்குனே ஒவ்வொரு ஸ்பாட் இருக்கும் நியூயார்க்கில். ஸோ எல்லா ஸ்பாட்டையும் ஒரே நாள்லேயே வந்து நம்ம பார்த்து கவர் பண்ணிட முடியாது. ஏன்னா குளிரும். ஸோ நம்ம வந்து ஈவினிங் டைம் தான் லைட்டிங்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பிளேஸாக தான் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயினாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க ராக்கர் ஃபெல்லர் அப்படிங்கிற பிளேஸில். ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க போகல, அதுதான் வந்து மெயினாக பார்ப்பாங்க. நாங்கள் ஆல்ரெடி அதை பார்த்துருக்குறோம் ஒரு வருஷம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைக்கர் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஃபுல்லாகவே வந்து வீடு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்கும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதை பார்க்க போகிறோம். இதுதான் வந்து உலக வர்த்தக மையம் இருக்கு இல்லையா, அதோட பில்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் பயங்கரமாக சரிஞ்சு கிடக்கு. ஸோ இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங். உலகத்தில் உள்ள வர்த்தகம் ஏறினாலும் இறங்கினாலும் இந்த பில்டிங் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்கை பார்க்குறப்பே ஒரு இதுதான் வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்து நாங்கள் என்டர் ஆகிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பிடிச்ச ட்ரெயின் வந்து ஒரு 1/2 hour ஜேர்னிங்க. இந்த டைக்கர் ஹைட்ஸை வந்து நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 1/2 hour ஜேர்னி வந்து பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இங்கே ட்ரெயினில் போகிறதுலாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கார்லேயே தான் போயிட்டுருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான லைட்டிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து நான் லைவ் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ லைவ் வீடியோவில் வந்தது ரொம்பலாம் இதில் வராது. ஸோ இது வந்து செப்பரேட்டாக எடுத்த வீடியோஸு. இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்கரேஷனும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டு டெக்கரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பல்ப்ஸு, அதே மாதிரி இந்த கேண்டி கேன்ஸுங்கிறாங்க இல்லையா, அது பேர் கேண்டி கேன்ஸு, அதே மாதிரி நட் கிராக்கர் டெக்கரேஷன், ஸ்னோமேன் டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் தாத்தா டெக்கரேஷன், கிரின்ச் டெக்கரேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நிறைய கிஃப்டெல்லாம் இருக்கிற மாதிரி, ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட்டு தாங்க மெயினாக. இந்த ஊரில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரீயை வச்சு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஈவன் இந்தியன் ஹோம்ஸில் கூட இங்கே பசங்க படிக்கிறாங்க இல்லையா, ஒரு லிஸ்ட் போட்டுறாங்க, எனக்கு கிறிஸ்மஸ்க்கு இதெல்லாம் வேணும்னு கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட சாண்டா கிட்ட வச்சிடுறாங்க. இதெல்லாம் யார் வாங்கி கொடுக்குறது? கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை, நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அங்கே பாருங்கள் பச்சை கலரில் ஆடுது இல்லையா, அதான் கிரின்ச்சு. எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இந்த கிரின்ச் வந்து ஆடிக்கிட்டே இருந்தது. கிறிஸ்மஸ் தாத்தா பாருங்கள் கை அசைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு. ரெயின்டியர்ஸ் அதிகமாக எல்லார் வீட்லேயுமே இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் டெக்கரேஷன் எல்லார் வீட்லேயுமே இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலு. நம்ம வீட்டில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலைனாலும் இந்த டெக்கரேட் பண்ண ஹவுசஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், நம்ம சேனலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை வந்து எடுத்ததே. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார்லேயுமே வந்து போய் பார்க்குறாங்க.
பட் ஏன்னா எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள், காரில் வந்தால் இந்த அளவுக்கு டிராஃபிக்கை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரை வந்து நாங்கள் ஹாரிசன் அப்படிங்கிற இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி பார்த்து சப்வே இதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்ட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த மாதிரி காரில் வந்தால் ஜாலியாக காரில் உட்காரலாம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து பக்கத்தில் நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ அங்கே பக்கத்துலேயே கார் பார்க் பண்ண முடியுமா என்னெல்லாம் தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலை. ஸோ எல்லாமே நடந்து போயே பார்த்தோம். அதே மாதிரி அந்த இடத்துலேயே வந்து நிறைய பாப்கார்னு, ஐஸ்கிரீம்ஸு எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது அதெல்லாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நடந்து போகிறோன்னா நம்ம தனியாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்தது. அதுவும் இந்த லைட்டிங்ஸோடு பார்க்குறப்ப அதை விட பிரம்மாண்டமாகவே இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் தான். ஸோ மில்லியன் காஸ்ட் ப்ரைஸ் தான் இதில் இருக்கும். நான் மில்லியன் சொல்கிறேன், மோர் தென் மில்லியன் கூட இருக்கலாம். பெரிய பெரிய ஹவுசஸ்லாம் கண்டிப்பாக 2 மில்லியன் 3 மில்லியனே இருக்கும். சில ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பட் இங்கே உள்ளவங்களாம் வந்து இந்த டெக்கரேஷன் பார்க்குறதுக்குனே வருஷம் நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வராங்க. டெக்கரேட் பண்ணாத வீடு வந்து ஐயோ நம்ம வீடு டெக்கரேட் பண்ணலேன்னு பயந்துட்டே கூட டெக்கரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லார் வீடும் அவ்வளோ பிரம்மாண்டமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சில வீடு டெக்கரேட் பண்ணாமல் இருந்தாங்க. மேபி அது வந்து சேலுக்கு கூட இருக்கலாம். நிறையா வீடு சேலுக்கு கூட இருந்தது. ஸோ இந்த வீடெல்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் வந்து வருஷம் எடுத்து வச்சு இந்த வருஷம் ஒரு தீம் போடுறாங்கன்னா அடுத்த வருஷம் வேறு தீம் கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறது தான் பெரிய விஷயம். இங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கராஜ் சேல்னு போட்டு அதெல்லாம் விற்றுருவாங்க. சம்மர் டைமில் விற்றுட்டு அடுத்த வருஷத்துக்கு என்ன நியூவாக திங்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அந்த கராஜ் சேல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சம்டைம் வந்து ஒரு நல்ல பொருட்கள்லாம் கம்மியான விலையில் இல்லை பாதி விலையில் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எப்படி ஆக்ஷனோடு இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளோ கரண்ட்டு செலவாகும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாகவே இருந்தது. இது உங்களுக்குமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சிட்டியில், இது வந்து புருக்லின், டைக்கர் ஹைட்ஸ் புருக்லின் சிட்டியில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸு மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து வந்திருந்தது. எவ்வளோ அந்த நட் கிராக்கர், இந்த பொம்மையை பெருசாக இருக்கு பாருங்கள் பொம்மை, இதுக்கு வந்து நட் கிராக்கர் அப்படிம்பாங்க இங்கே. ஸோ அந்த பொம்மை வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் எப்படி அவங்க வந்து அடுக்கி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அங்கே ஒரு சேர்லாம் வந்து போட்டிருந்தாங்க உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய். Thanks for watching.